ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா இந்த கடலைப்பருப்பை வச்சு டேஸ்டியா மொறுமொறுன்னு ஒரு தட்டை வடை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சட்டி வச்சுக்கலாம். பச்சரிசி மாவு வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பாதமாக அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்க. இப்போ மாவு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தட்டை வடையை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுங்க. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்து வித்துட்டு இருப்பாங்க. காசே வீட்டில் தரமாட்டாங்க, எப்படியாவது கடை வாங்கியாவது வாங்கி தின்றுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இப்போ வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த தட்டை வடையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, சூப்பராக வாசனையாக இருக்கும். சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூசணி இலை எடுத்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. இந்த இலையை மேலே வச்சு ஒரு அழுத்துனா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தட்டோட நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தட்டை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். சவுண்டு கேக்குதா? அவ்வளோ மொறுமொறுப்பா கிறிஸ்பியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் அம்மாவே.